ஹாய், கொரியன் மேகி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை. பட் நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ரெசிபி எனக்கு தெரியாது, என் கசனுக்கு தான் தெரியும். நான் ஜஸ்ட் அவளோட அப்ரெண்டிஸாக கூட இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ரெடி ஆனதும் அடுத்தது கார்லிக். நல்லா ஃபைனாக கார்லிக்கை நல்லா சாப் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேகி பவுடர், நெக்ஸ்ட் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ஆரிகானோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வெசலில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மேகியை பாயில் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகிட்டுருக்க மீன்வைல் நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, தென் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ், அதே ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், தென் லாஸ்ட்டாக நம்மளோட மேகி பவுடர் அதையும் போட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிடணும். இந்த மீன்வைல் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேகியும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணியும் வச்சாச்சு. அண்ட் ஹீட் பண்ணியிருக்க இந்த ஆயிலை இது மேலேயே ஊற்றிடணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு ஃப்ளேவர் வரும், ஒரு ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க இந்த மேகியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் கே ட்ராமாஸ் அண்ட் பிடிஎஸ் ஃபேன்ஸோ அவங்களாம் பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட கசனும் இவங்கள மாதிரியே தான் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கில் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அண்ட் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.